தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். போக்சோ சட்டம் 2012 பாலியல் வன்கொடுமையில் இருந்து குழந்தைகளை காக்கும் சட்டம் Protection of Children from Sexual Offence போக்சோ ஆக்ட் 2012 எனப்படும். இது ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டே செயல்படுகிறது. போக்சோ சட்டம் குழந்தைகள் நலனை காக்கும் அம்சம் என கருதப்படுகிறது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி அன்று போக்சோ சட்டம் இயக்கப்பட்டது. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று உலக குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போக்சோ சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள். இச்சட்டம் 18 வயதுக்கு உட்பட்டவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது. இக்குழந்தைகள் உடல், மனம், அறிவுசார் மற்றும் சமுதாய வளர்ச்சியை உறுதி செய்கிறது. பாலியல் வன்கொடுமையில் அதிகாரத்தில் இருப்பவரோ, குடும்ப உறுப்பினரோ, அண்டை வீட்டாரோ, அறிமுகமானவர் இதுபோல் யாராக இருந்தாலும் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும். குழந்தை என்ன வாக்குமூலம் கூறுகிறதோ அதை அவ்வாறே பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையை அடிக்கடி சாட்சி சொல்ல அழைக்கக்கூடாது. 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டால் வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை அல்லது கடுமையான ஆயுள் தண்டனை வழங்கப்படும். இச்சட்டம் ஏப்ரல் மாதம் 2018 அன்று கொண்டு வரப்பட்டது. 1098 இக்குழந்தைகளுக்கான உதவி மைய எண். இந்தியாவில் முதலில் அறியப்பட்ட 24 மணி நேர தொலை தொடர்பு உடைய சேவையாகும். குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம், வன்கொடுமை ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. குழந்தைகளின் உரிமையும் மனித உரிமைகளாகும். குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் பெற்றோரிடமோ அல்லது ஆசிரியரிடமோ உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அவர்கள் உடனடியாக தெரிவித்தால்தான் தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவே போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1098 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.